பூஜா, நீ எங்க வீட்டுக்கு வந்து என் மகன் சரண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டு இப்ப மாட்டேன்னு சொல்றது சரியாமா? இதெல்லாம் துரோகம் இல்லையா? நோ ஆண்டி, நான் உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐயோ, உங்க மகன் மேல எனக்கு எந்த இம்ப்ரெஸும் வரல. நான் உங்க மகனை லவ் பண்ணல. நான் உங்க மகனோட டேட்டிங்கும் போகல. அப்புறம் எப்படி இது துரோகமாகும்? ஆனா ஏ லவரோட நான் நிறைய தடவை டேட்டிங் போயிருக்கேன். நான் உங்க மகனை கல்யாணம் பண்ணாதான் துரோகமாகும். அதனாலதான் நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். சாரி ஆண்டி, இந்த கல்யாணம் நடக்காது. இதுக்கப்புறம் எனக்கு நீங்களும் போன் பண்ணாதீங்க, நானும் பண்ண மாட்டேன். பாய். ஏய் பூஜா, பூஜா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இவ டேட்டிங் ஈட்டிங்னு என்னென்னவோ சொல்றா. இந்த கன்றாவியெல்லாம் நான் கேட்டதே இல்லையே. இவளுக்கு என்ன ஆச்சு? இவ அம்மா என்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணி வச்சிருக்கா. இவன் என்னடானா இந்த கல்யாணமே வேண்டாங்கிறா. இவளை நம்பினதுக்கு நமக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டா. ஐயோ, இவ போனா போட்டோம். இப்பதான் கல்பனாவுக்கு கோடி கணக்குல சொத்து வந்துடுச்சே. முதல்ல அந்த சொத்தெல்லாம் நாம கைப்பற்றிடுவோம். அது வரைக்கும் இந்த விஷயத்துக்கு ஒரு அரை புள்ளி வைக்கலாம். அப்புறமா கல்பனா கிட்ட இருக்கிற சொத்து நம்ம கைக்கு வந்த பிறகு கல்பனாவுக்கு முழு புள்ளி வைக்கலாம். ஐயோ கடவுளே, நல்ல வேளை யாரும் பார்க்கல. இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு 1,00,000 ரூபாயாவது தேரும். இந்த வளையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பிரியா கிட்ட இந்த வளையல கொஞ்சம் கொடுக்க சொன்னா அப்படியே குரங்கு மாதிரி உரு உருங்கிறா. அதனாலதான் சுட்டுட்டு வந்துட்டேன். இத அந்த நெத்திலி கல்லுக்கு தெரியாம வச்சுக்கணும். இது அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இது நம்ம சம்மந்தி, கல்பனா, பிரியா, ஐயோ அந்த குள்ளச்சி, சீதா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை வேற கால் வேறன்னு பிச்சு போட்டுருவாங்க. இது யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். இதுல வச்சிட வேண்டியதுதான். ஐயோ வேண்டாம். ஐயோ என்னது, வீட்ல யாரையும் காணோம். நமக்கு முன்னாடி இந்த கல்பனாவும் சரணும் புறப்பட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? சரி, எங்கேயாவது ஐயோ எங்கேயாவது போயிட்டு வரட்டும். நமக்கு என்ன, நமக்கு இன்னைக்கு யோகா அடிச்சிருக்கு. தங்க வளையல் கிடைச்சிருக்கு. பேசாம பர்சலையே வச்சிடலாம். அப்புறமா வேற இடம் மாத்திக்கலாம். என்ன சீதா, சொல்லாம கூடாம நீ மட்டும் திடீர்னு வந்து நிக்கிற? நான் மட்டும் வரல சித்தி, என் கூட அத்தையும் வந்திருக்காங்க. ஐயோ வணக்கம் சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? பானுமதி, நீ செஞ்சது சரியா? ஐயோ, நம்ம வளையல திருடிட்டு வந்ததை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கே. திருடிட்டு வந்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? ஆமா, நான் என்ன செஞ்சேன்? நான் உன்னை கவனிக்கலங்கிறதுக்காக நீ எது வேணாலும் செய்வியா? தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். தப்பு செய்யறவங்க மேல நான் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ என்ன தப்பு பண்ணனு இப்ப நீயே உண்மையை சொல்லி ஒத்துக்கிற.